மாவீரர்களின் பெற்றோர் கௌரவிப்பு. தமிழர் தாயகத்தை இணைத்து தனி மாகாணம் இந்தியாவிடம் விடுத்த கோரிக்கையால் சர்ச்சை. தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்கும் ஆபத்து. முல்லைத்தீவு பிரதேசத்திற்குட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று காலை 11 மணியளவில் தாயகம் மற்றும் புலம்பெயர் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்றிருந்தது. மாவீரர்களது பெற்றோர்கள் மங்களவாத்தியத்துடன் அழைத்து வரப்பட்டு முதல் நிகழ்வாக உயிர் தியாகம் செய்த 2 மாவீரர்களின் தாயார் சதாசிவம் கமலேஸ்வரி, முன்னாள் போராளி சி கர்த்தகன் ஆகியோரினால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. நிகழ்வின் இறுதியில் மாவீரர்கள் இந்த மண்ணிற்கு ஆற்றிய உயிர் தியாகம் தொடர்பான நினைவுரைகள் இடம்பெற்றதுடன் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டு அவர்களுக்கான தென்னங்கன்றுகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் இ கதிர், கரைத்துறை பெற்று பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர்களான க விஜிந்தன், க தவராசா, பிரதேச சபையின் உறுப்பினர்கள், முன்னாள் போராளிகள் மற்றும் மாவீரர்களின் பெற்றோர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் பாரம்பரிய தாயகத்தை இணைத்து இந்து மக்களுக்கு தனி மாகாணத்தை உருவாக்க வேண்டும் என மறவன் புலவு சச்சிதானந்தம் தலைமையிலான சிவசேனை அமைப்பு இந்தியாவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சிவசேனை இதனை தெரிவித்துள்ளது. தமது 4 கோரிக்கைகள் அடங்கிய மனுவானது அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் இந்திய துணை உயர்ஸ்தானிகர் அலுவலக அதிகாரிகள் ஊடாக கையளிக்கப்பட்டுள்ளதாக சிவசேனை அறிவித்துள்ளது. 1987 இந்தியா இலங்கை இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தமிழர்களின் பாரம்பரிய தாயகத்தை இணைத்து இந்து மக்களுக்கு தனி மாகாணத்தை உருவாக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள பாரதிய வித்யாபவன் அழைப்பு யாழ்ப்பாணம் கலாசார மையத்தில் கலைகள், இசைகள் என்பவற்றை கற்பிக்க வேண்டும். காங்கேசந்துறை, நாகப்பட்டினம் துறைமுகங்களில் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவை மாற்ற வங்கி வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். மதமாற்றம் செய்பவர்களை இந்தியாவில் இருந்து இலங்கைக்குள்ளும் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்குள்ளும் அனுமதிக்க கூடாது போன்ற கோரிக்கைகள் உள்ளடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாதவனை மயிலத்தமடு பண்ணையாளர்களுடன் இணைந்து பேரணியை முன்னெடுத்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னணியில் மட்டக்களப்பு காவல் நிலையத்தின் சிரேஷ்ட அதிகாரி SSP அமல் எதிரிமான இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. பண்ணையாளர்களின் இந்த தொடர் போராட்டம் வெற்றியளிக்க கூடாது எனும் நிலைப்பாட்டில் குறித்த காவல் நிலையத்தின் சிரேஷ்ட அதிகாரி இருப்பதாக கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் மாணவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அவர் சந்திவெளி காவல்துறையினருக்கு அழுத்தம் கொடுத்ததாக இன்று நாடாளுமன்றில் உரையாற்றிய அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், மட்டக்களப்பு மாதவனை மயிலத்தமடு பண்ணையாளர்கள் தற்போது 30 நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் கடந்த திங்கட்கிழமை யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். அத்துடன் அவர்கள் கவனஈர்ப்பு பேரணியொன்றையும் சந்திவெளி காவல்துறையினரின் ஆதரவுடன் முன்னெடுத்திருந்தனர். இந்த பேரணியை முன்னெடுப்பது தொடர்பான ஆலோசனைகளையும் வழங்கியிருந்தனர். இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டு சில மணி நேரங்களில் அவர்கள் அமைதியான முறையில் கலைந்து சென்றிருந்ததோடு குறித்த நடவடிக்கையால் எந்தவொரு வாகன போக்குவரத்து தடையும் ஏற்படவில்லை. இதனைத் தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மீண்டும் யாழ்ப்பாணத்தை நோக்கி புறப்பட்டு கொண்டிருந்த நிலையில் அவர்களை காவல்துறையினர் இடைநிறுத்தியிருந்தனர். அத்துடன் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் சட்டவிரோதமான முறையில் ஆர்ப்பாட்ட பேரணியை முன்னெடுத்ததாக குற்றம் சாட்டி 6 மாணவர்களை கைது செய்யவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தனர். ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுப்பதற்கு முன்பதாக காவல்துறையினருக்கு அறியப்படுத்த வேண்டும். போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக மாத்திரம் இந்த சட்டம் இருக்கும் நிலையில் முன் அறிவித்தலின்றி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பதை சட்டவிரோதமான செயலாக கருத முடியாது. எனினும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினர் குறித்த இடத்தில் பிரசன்னமாகியிருந்த நிலையில் இதனை சட்டவிரோதமானது என கருத முடியாது. இதனை ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்து மாணவர்களை கைது செய்ய
மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாணவர்களுக்கு ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க உரிமை உள்ளது. காவல்துறையினரின் இந்த கைது நடவடிக்கை கருத்து சுதந்திரத்தை அடக்கும் செயல். தமிழர்களை துண்டு துண்டாக வெட்டுவேன் என கருத்து வெளியிட்ட அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் இதே மட்டக்களப்பில் தான் இருக்கின்றார். எனினும் அவருக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை நல்லிணக்கத்தை அடையும் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மேலும் இவ்வாறான பிரச்சனைகள் குறித்து நாம் பேசினால் இனவாதிகளாக குறிப்பிடப்படுகின்றோம். தமிழர்களின் பிரச்சனைகளை தவிர்த்து வேறு எதனையும் நாம் பேசுவதில்லை என குற்றம் சாட்டப்படுகின்றோம். எமது நாளாந்த வாழ்க்கை இத்தனை பிரச்சனைகளுடன் உள்ளது போதும் எவ்வாறு எம்மால் வேறு பிரச்சனைகள் குறித்து பேச முடியும் என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழரசியல் கைதிகளை குற்றவாளிகளாக்கும் பயங்கரவாதிகளின் முயற்சி நேற்று தோல்வியடைந்துள்ளதாக சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் முன்னாள் உயர்ஸ்தானிகரை கொலை செய்ய சதி செய்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு 3 தமிழ் அரசியல் கைதிகளும் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக ஊடகத்திற்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் அவர்களின் இளமையையும் குடும்ப வாழ்வையும் எதிர்காலத்தையும் சூறையாடியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் என்பது மிகவும் பயங்கரமானது என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அருட்தந்தை மா சத்திவேல் கூறியுள்ளார். வாழ்க்கையை சூறையாடிய பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி குற்றவாளியாக்க முயன்றவர்கள் தோல்வியடைந்துள்ளார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் அரசியல் கைதிகளை குற்றவாளிகளாக்க முற்பட்டவர்கள் பயங்கரவாதிகள் எனவும் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் மா சத்திவேல் வலியுறுத்தினார். பயங்கரவாத தடை சட்டம் தமிழர்களுக்கு எதிராகவும் பயங்கரவாத தடை சட்டம் தமிழர்களின் அரசியலுக்கு எதிராகவும் கொண்டுவரப்பட்டது என்பதால் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது இந்த நாட்டில் நிறைவேறாத ஒன்று எனவும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்கள் பலவந்தமாக குற்றவாளிகள் ஆக்கப்படுகின்றார்கள் என்பது மீண்டும் உறுதியாகியுள்ளது எனவும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் வரை ஜனநாயகமும் மனித சுதந்திரமும் காப்பாற்றப்பட போவதில்லை என மா சத்திவேல் குறிப்பிட்டுள்ளார். ஒட்டுமொத்த வாழ் இலங்கை மக்களும் ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதற்கு பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்ப்பதுடன் புதிதாக கொண்டுவரப்படவுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தையும் எதிர்க்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். தமிழ் மக்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்ட போதிலும் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமானது ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கு எதிராகவும் கொண்டுவரப்பட உள்ளது எனவும் மா சத்திவேல் எச்சரித்துள்ளார். 1983 ஆண்டே குட்டிமணி போன்றவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் பாரதூரத்தை எடுத்து கூறியிருந்தார்கள் எனவும் அருட்தந்தை மா சத்திவேல் மேலும் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐஸ்லாந்து நாட்டில் கடந்த 14 மணித்தியாலத்தில் 800 முறை நிலாதிர்வுகள் ஏற்பட்டிருப்பதால் அங்கு எரிமலை வெடிப்பதற்கான அச்சுறுத்தல் ஏற்பட்டு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. ஐஸ்லாந்தின் தென்மேற்கு டிரேக் ஜேன்ஸ் தீபகற்பத்தினால் 14 மணி நேரத்தில் தொடர்ந்து சுமார் 800 முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வடக்கு கிராண்டாவிக் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.2 பதிவாகியுள்ளது. இதனால் கிரிண்டாவிக் அருகே உள்ள பிரபல சுற்றுலா தலமான ப்ளூ லகூன் மூடப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவசர நிலை ஐஸ்லாந்து அரசு பிரகடனப்படுத்தியுள்ளது. இந்த இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். ஐஸ்லாந்து நாட்டின் அதிகாரிகள் வெளியிட்டிருக்கும் அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் இந்த நில அதிர்வுகளால் நாட்டில் எரிமலை வெடிப்புகளும் ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதுடன் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.